ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் பொறுப்பாளர்களே, ஞானத்தின் புரவலர், காலம் கருதி உதவக்கூடிய பண்பாளர், பிறந்த ஊராகிய குலசேகர பட்டினத்தை விடாமல் ஆங்கிலத்தில் அதை கே என்று தன்னுடைய பெயருக்கு முன்னால் தாங்கி இருக்கக்கூடிய பண்பாளர், வழக்கறிஞர் தொழிலை மிகச் சிறப்பாக செய்து வருபவர். இந்த பகுதியில் லயன் என்றால் இவருடைய குரல்தான் அனைவருக்கும் சிம்மக் குரலாக ஒலிக்கும். அந்த அளவிற்கு உதவும் மனப்பான்மை கொண்டவரும், ஞாலம் இலக்கிய இயக்கம் அதனுடைய அடையாளமாக பாரத ஸ்டேட் வங்கியின் மாடியில் என்று போடுவதற்கு என்னமோ ஸ்டேட் பேங்குக்கு மேலே தான் நடத்துகிறோம் என்று எல்லோரையும் நினைக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இடத்தை வழங்கி உதவக்கூடிய இடம் வழங்கும் வள்ளல் லயன் KP புதுக்கன் அவர்களே, இன்றைக்கு நம்முடைய கவிஞர்கள் ஏறத்தாழ 70 பேருடைய கவிதைகள் அரங்கேற இருக்கின்றன. 170க்கும் மேற்பட்ட பக்கங்களோடு பூகம்ப பூக்கள் என்ற கவிதை நூல் வெளியாக இருக்கிறது. அந்த கவிதை நூல் நண்பர் குறிப்பிட்டதைப் போல இந்த ஆண்டு 1 அல்ல 2 என்று சொல்வதைப் போல் வருகிறது என்றால் அதற்கான நிதியை மொத்தமாக வழங்கக்கூடிய வள்ளலாக, ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் புரவலராக, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எவ்வளவு குறைகிறது என்று எனக்கு சொல்லுங்கள், அவை அனைத்தும் என்னுடைய கணக்கில் சேர்ந்தவை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த பண்பாளர், தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பரெட்டியார் அவர்களே, வரவேற்புரையாற்றிய நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர், சாதாரணமாக ஆசிரியர்களே குனிந்து நிமிர்ந்து வேலை செய்வதற்கு அச்சப்படுவார்கள். ஏனென்றால் மாணவர்களிடம் வேலை வாங்கி பழக்கப்பட்டவர்கள். அந்த பெஞ்ச் எடுத்து போடு, இந்த டெஸ்க் எடுத்து போடு என்று அவர்களை அழைத்து வேலை வாங்குபவர்கள். இவர் நவீன தலைமை ஆசிரியர், எனவே அப்படி அவரால் வேலை வாங்க முடிவதில்லை. மாணவர்கள் இவரிடம் வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இணையாக வில்லை தூக்கி கொண்டு வந்தவர் அவர். செந்தமிழ் சித்தன் தான் அதை எடுத்து விட்டு வந்திருக்க வேண்டும், அல்லது காமராஜ் எடுத்துக்கொண்டு வந்திருக்க வேண்டும். என்னை பார்த்தால் வில்லன் போல் தான் ஐயா இருக்கிறது, நான் எப்படி வில்லை எடுத்துக்கொண்டு வருவது, எனவே இன்னொருவரை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த வில்லை தூக்கி வந்த கதாநாயகன் டாக்டர் செந்தில்குமார் அவர்களே, நன்றி உரை ஆற்றுவதற்காக ஓடி ஓடி உழைப்பவர். துறைமுகத்தில் பொறியாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். ஆனால் இங்கே ஒரு மின் பொறியாளராக செயல்பட்டு கொண்டிருப்பார். எந்த இடத்தில் விளக்கு எரியவில்லை, எந்த இடத்தில் விளக்கு போடப்பட வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற ஞானம் இலக்கிய இயக்கத்தின் பொருளாளர் லயன் வ கந்தசாமி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் ஞானத்தின் வாழ்நாள் உறுப்பினர், ஒரு மிகச்சிறந்த பள்ளியில், வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முதுநிலை தமிழாசிரியராக பணியாற்றினாலும் எல்லா பொருட்களையும் எடுத்து மேலே கொண்டு வந்து எது எந்த பக்கத்தில் இருந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று பார்த்து நம்முடைய ஒலிபெருக்கி ஏற்பாட்டு சகோதரர் இந்த பேச்சு மேடையை அந்த பக்கத்தில் வைப்பதுதான் சரி என்று சொன்னபோது
அதெல்லாம் முடியாது என்று இந்த பக்கத்தில் வைத்தால்தான் ஓரமாக ஒதுங்கி இருக்கும், மற்றவர்கள் வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று ஏற்பாடு செய்து கொண்டு நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கும் அருமை தம்பி கவிஞர் கா தெய்வகணபதி அவர்களே, எப்போதாவது தான் இவர் முகம் காட்டுவார். மற்ற நேரங்களிலெல்லாம் இவருடைய முகம் எங்களுக்கு ஒரு பெண் போல் தோற்றமளிக்கும். சுதா என்ற பெயரை தாங்கி இருப்பார். அந்த பெயரை பார்த்தவுடன் ஓஹோ சுதா வருகிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் பின்னால் தாங்கிய முருகேசன் தான் இங்கே வருவார், சுதா வரமாட்டார். அப்படி அஞ்சல் துறையில் தலைமை அலுவலராக அஞ்சலராக பணியாற்றிய கவிஞர் சுதா முருகேசன் அவர்களே, இன்னும் ஒரு முறை அட்டெண்டன்ஸ் எடுத்தால் அது நன்றாக இருக்காது என்ற காரணத்தினால் எப்போதும் சாதாரண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறப்பு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதையெல்லாம் அழகாக ஒளி பதிவு செய்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நெடுஞ்சாலை துறையில் பொறியாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்களே, இன்னும் உள்ள அறிஞர் பெருமக்களே, அவ்வப்போது இடையில் உங்களுடைய பெயரை வாய்ப்பு நேரும் போது சொல்லுவேன் என்று குறிப்பிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஞாலம் இலக்கிய இயக்கம் 2017ஆம் ஆண்டில் ஒரு வேனில் விழாவின் போதுதான் தொடங்கப்பட்டது. அப்படி என்றால் இது 7 ஆண்டு நிறைவு விழா. அந்த 7 ஆண்டு நிறைவு விழாவையும் சேர்த்து நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் 10வது ஆண்டு நிறைவின் போது நாம் அனைவரும் மனம் கொள்ளும் வகையில் நடத்தலாம் என்ற காரணத்தினால் 7ஆம் ஆண்டு விழா என்று குறிப்பிடவில்லை. இந்த விழாவை இதைவிட சிறப்பாக மூரசம்பட்டில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள அந்த வளாகத்தில் உள்ள கலையரங்கத்தில் நடத்தினோம். திறந்த வெளி கலையரங்கத்தில் சுற்றிலும் பல வண்ண குழல் விளக்குகள், மின் சீரியல் விளக்குகள், குளம் தொடங்கி அந்த பள்ளி வரையில் குழல் விளக்குகள் அலங்காரத்தோடு மிகச் சிறப்பாக நடத்தினோம். அடுத்த ஆண்டும் நாம் அப்படித்தான் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அங்கிருந்து இங்கே வரை குழல் விளக்கு கட்ட வேண்டும். அதற்கு அனுமதியை ஐயா புதுக்கண் தர வேண்டும் என்பதை இப்போதே கேட்டு வைக்கிறேன். எல்லா இடங்களிலும் சீரியல் விளக்கு போட்டு இந்த வேனில் விழாவை மிகச் சிறந்த விழாவாக கொண்டாட வேண்டும். ஏன் அவர்கிட்ட சிறப்பு ஒத்துழைப்பு கேட்குறேன்னா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இங்கே எல்லாம் ஏயா லைட் போடுறான்னு கேட்கப்படாது. இந்த விளக்குக்கெல்லாம் தேவையான மின்சாரம் எங்கிருந்து செல்லும் என்றால் அவருடைய வீட்டிலிருந்து தான் செல்லும். இப்போது மின் கட்டணம் எகரக்கூடிய சூழ்நிலையில் இப்போதே சொல்லி வைக்கிறேன் என்று நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அந்த தொடக்க விழாவில் நாம் ஓர் கவிதை தொகுப்பை கொண்டு வந்தோம். அதற்கு முன்பு தமிழ்கலை இலக்கிய பேரவையில் இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் 14 கவிதை தொகுப்புகளை கொண்டு வந்தோம். ஆனால் ஞாலம் இலக்கிய இயக்கம் எப்போது கவிதை தொகுப்பு கொண்டு வர முயற்சி செய்ததோ அப்போது முதல் கவிஞர்களிடம் பணம் பெறுவது இல்லை என்று முடிவெடுத்துக் கொண்டோம். அவர்களிடம் கேட்டால் கொடுப்பார்கள். அருமை தலைமையாசிரியர் கவிஞர் ஏரிக்கரை ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள், நீங்கள் கேட்கக்கூடிய 500 ரூபாய் என்ன, நான் 5000 ரூபாய் கூட கொடுப்பேன், என்னால் அது முடியும் என்று சொல்லுவார். எனவே கவிதைக்கு என்று நாம் பொருள் கேட்பதில்லை, ஞானத்திற்கு நீங்கள் வாரி வழங்குங்கள் என்று கேட்போம். ஏனென்றால் இந்த ஞானத்தினுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்பதை தெரிவித்தால் நீங்கள் அனைவரும் வியந்து போவீர்கள். ஒரு 1000 சதுர அடிக்கு குறையாத
ஓர் அரங்கம் கட்ட வேண்டும். அந்த 1000 சதுர அடிக்கு குறையாத அரங்கம் போதுமா என்றால் போதாது. எனவே அதில் பால்கனியும் வைத்து கட்ட வேண்டும். 1000 சதுர அடி என்ற குறைந்த இடத்தில் பால்கனி வைத்து ஏறத்தாழ 300 பேரை அமரச் செய்து நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஓர் பெரிய அரங்கத்தை உருவாக்க வேண்டும். அதுவும் நகரத்திற்கு வெளியே இல்லாமல் சென்னை நகர எல்லைக்குள் நாம் வாங்கி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி நடக்கும் என்று நம்முடைய கவிஞர் கு. காமராஜ் அவர்கள் நினைக்கலாம். ஏனென்றால் குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் தேவைப்படுவே சென்னை நகர எல்லைக்குள் என்று அவர் எண்ணலாம். 1 கோடி ரூபாய் ஒரு 100 பேர் நினைத்தால் திரட்டிவிட முடியும் என்பது என்னுடைய எண்ணம். நம்முடைய வாழ்நாள் உறுப்பினர்கள் ஏறத்தாழ 120க்கு மேற்பட்டோர் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்நாள் உறுப்பினர்களுக்கு நாம் வரையறுத்திருக்கிற கட்டணம் எவ்வளவு தெரியுமா? வாழ்நாள் உறுப்பினர் கட்டணம் வெறும் 500 ரூபாய் தான். இப்போதெல்லாம் ஏதாவது ஒரு உணவகத்தில் நாம் வயிறார விரும்பக்கூடிய உணவை உண்டோம் என்றால் ஏறத்தாழ 500 ரூபாய் ஆகிவிடும். ஆனால் நாம் வெறும் 500 ரூபாயை வாழ்நாள் கட்டணமாக விதித்திருப்பது ஏனென்றால் இங்கே ஒரு கட்டணம் விதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் குறைந்த அளவில் ஒரு கட்டணத்தை விதித்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்நாள் உறுப்பினர்களிடம் நீங்கள் பணம் கொடுங்கள் என்று நாம் தொந்தரவு செய்வது கிடையாது. நான் என்னமோ இடம் வாங்கணும், கட்டடம் கட்டணும், பெரிய ஏசி அரங்கம் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், நம்ம தலையில் கை வச்சுடுவாரோன்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அப்படி கொடுப்பதற்கு ஒருவர் நினைத்தால் கூட முடியும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. இந்த அரங்கத்தில் இருப்பவர் ஒருவர் நினைத்தால் கூட வாழ்நாள் முழுக்க இந்த இடத்தில் நீங்கள் அரங்கத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்று, இடம் என்னுடையதாகவே இருக்கும், அரங்கம் உன்னுடையதாக இருக்கட்டும், உங்களுடையதாக இருக்கட்டும் என்று கொடுப்பதற்கு கூட இந்த மேடையிலேயே அறிவிப்பு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் கன்னியாகுமரியிலிருந்து வரும்போது வேலை தேடி நான் வந்தவன். என்னை போல்தான் இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் வேலை தேடி வந்திருப்பீர்கள். அப்படி வந்தவர்களை சென்னை தான் பேராசிரியராக உயர்த்தி காட்டியது. அப்படி வந்தவர்களை பெரிய கோடீஸ்வரர்களாக, பல கோடிக்கு சொந்தக்காரர்களாக இந்த சென்னை தான் உயர்த்தி காட்டியிருக்கிறது. எனவே இந்த சென்னையை மேம்படுத்துவதற்கு ஓர் அரங்கத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று வழங்குவதற்கு பலர் கூட முன்வரலாம் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் அது நன்மங்கலமாகவும் இருக்கலாம், அல்லது பழவந்தாங்கலாகவும் இருக்கலாம், அல்லது பள்ளிக்கரணையாகவும் இருக்கலாம். இந்த வட்டாரத்தில் எந்த பகுதியாகவும் அந்த இடம் இருக்கலாம். அப்படி ஒரு இடத்தை இந்த இயற்கை அருளால் யாராவது ஒருவர் 99 ஆண்டுக்கோ 50 ஆண்டுக்கோ நீங்கள் ஒத்திக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ற ஒத்திங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியாது. ஒத்திக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், லீஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அரசாங்கமே ஞானம் இலக்கிய இயக்கம் பதிவு பெற்ற ஓர் அமைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் ஓர் இடத்தை வழங்கலாம் என்று நினைத்து யாராவது வழங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வாழ்நாளில் ஞானம் இலக்கிய இயக்கம் ஓர் அரங்கத்தை பெறும். அதுவரை இந்த ஞானம் இலக்கிய இயக்கம் இந்த இடத்தில் நடப்பதற்கு ஐயாவுடைய அருள் வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன்.
ஒன்று இடம் அல்லது அதுவரை இவ்விடம் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். இங்கே வந்திருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லுனர். இங்கே சின்னக்கோனார் என்று ஒருவர் வருகை தந்திருக்கிறார். அதை ஜாதி பெயராக கருதி விடாதீர்கள். எங்க ஊர்ல கோனார் என்று சொன்னால் தலைமை தாங்குபவர் என்று பொருள். அறுவடை தொழிலை செய்பவர்களை முக்கந்த கோனார் என்று சொல்லுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அறுவடைக்கு தேவையான ஆட்களை எல்லாம் அழைத்து வருவார்கள், தலைமை தாங்குவார்கள். அப்படிப்பட்டவர்களை கோனார், கோன் என்றால் தலைவர், அப்புறமா கோனோட ஒரு ஆர் சேர்த்து கோனார் என்று சொல்லுவார்கள். இவருக்கு சின்ன கோனார் என்ற பெயரை கொடுத்தவர் இயக்குனர் சிகரம் அல்லது இயக்குனர் திலகம் என்று சொல்லக்கூடிய கே பாக்யராஜ் அவர்கள். ஆனால் நம்மிடையே மிக சாதாரணமானவராக பதுங்கி பதுங்கி வீற்றிருப்பார் கவிஞர் சர்தார் சிங் அவர்கள். அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியவர். நான் நினைக்கிறேன் சின்ன வீட்டிற்கு கூட அவர் பாடல் எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். சின்ன வீட்டிற்கு கூட. அப்படிப்பட்ட படைப்பாளிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய இலக்கிய இயக்கத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் பொருணை மாயன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். ஒரு கரவொலியை வழங்குகிறார். கவிஞர் சே யா திருந்திளையன் என்ற யாக்கோப் வருகை தந்திருக்கிறார். திருவள்ளுவர் இருந்திருந்தால் இவருக்கு சால்வை அணிவித்து போற்றி இருப்பார். என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் நீ அப்படியே புரிந்து கொண்டிருக்கிறாய் அப்பா. எப்பா யாக்கோவு, நீ எங்கப்பா இவ்வளவு நாள் இருந்த என்று அவருக்கு சால்வை அணிவித்திருப்பார். அப்படி புதிய புதிய சிந்தனைகளை எல்லாம் எடுத்து விட்டு கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் எங்கிருந்தெல்லாம் இங்கே வந்து தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறோமோ அதை போல பொள்ளாச்சியிலிருந்து புறப்பட்டு வந்த புயல் ஒன்று பொள்ளாச்சி சண்முகானந்தம் என்ற பெயரில் மரபு கவிதையை வழங்கிக் கொண்டிருக்கிறார். நெல்லை தீபன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய கவிஞர் இருக்கிறார் பாருங்கள். இவர் பேசுவார், இவர் எழுதுவார், இவர் பட்டிமன்றங்களில் மிகச்சிறந்த நகைச்சுவை உரையாற்றுவார். அப்படி பல்துறை வித்தகர். டாக்டர் ஆஷா அவர்கள் இந்த பகுதியிலேயே பொறியியல் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய பெருமை மிக்கவர். ஒரு பொறியியல் கல்லூரியில் தமிழ் பேராசிரியர், ரொம்ப ராசியான பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மா விரலில் வீணை வாசிப்பதை போல், விரலில் ஓவியம் வரைவதை போல், விரலில் புத்தக வடிவமைப்பை செய்யக்கூடியவர்கள். அதனால் தான் அந்த காலத்திலேயே அந்த அம்மையாருக்கு அவர்களுடைய பெற்றோர் பெயரை தேர்ந்தெடுத்து சூட்டியிருக்கிறார்கள் பாருங்கள். கலை செல்வி என்று அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள். அம்மையார் கலை செல்வி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கவிஞர் மணிமாறன் அவர்கள் கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட அதற்கும் ஏதாவது காரணம் இருக்கும். காரணமா நமக்கு கிடைக்காது. இல்லை என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாக ஒரு காரணத்தை கற்பித்து விடலாம், கண்டுபிடித்து விடலாம். நிகழ்ச்சி நெறியாழ்கை செய்வதற்கு இவ்வளவு நேரத்திற்குள் எங்களுக்கு நிகழ்ச்சி முடிய வேண்டும் என்று அவரிடம் சொல்லிவிட்டால் போதும். அவர் பாட்டுக்கு நிகழ்ச்சியை கரெக்டா நிறைவு செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல் பெற்றவராக நான் பார்த்தேன். ஏன்னா அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. காமராஜை விட உயரமா இருக்கிறார். எனவே அவர் அப்படியே எழுந்து நின்னா போதும் எல்லாரும் கப்சிப்பாயிடுறாங்க. அப்படிப்பட்ட மணிமாறன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் பொதிகை மின்னலின் ஆண்டு விழா, 24ஆம் ஆண்டு விழா என்று நினைக்கிறேன். 24ஆம் ஆண்டு விழா தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் குளிரூட்டப்பட்ட தியேட்டர் போல அமைப்புள்ள அந்த கலையரங்கத்தில் நிகழ்ந்தது. அவர்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிட்டு நேரே ஒரு கவிஞர் இங்கே வருகிறார் என்றால் எல்லா அமைப்புகளையும் என் அமைப்பு என்று நினைக்கக்கூடிய கவிஞர் சுப சந்திரசேகரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்.
ஏரிக்கரையில் காற்று வாங்கி கொண்டிருந்த ஹரிகோ அவர்கள் இப்போது இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கிறார். வில்லிசை வழங்கக்கூடிய வில்லிசை கலைஞர்கள் எங்களுடைய நேரம் 8 மணிக்கு மேல்தானே என்று மெதுவாக வரலாம் என்று இருப்பார்கள். ஆனாலும் அந்த வில்லிசை கலைஞர்களில் ஒரு சிலர் முன்னராகவே வந்து வீற்றிருக்கிறார்கள். அவர்களில் முதல்வராக இருப்பவர் அப்படின்னா இருந்தவர்னு நினைச்சிடக்கூடாது, இருப்பவர் கவிஞர் கு. காமராஜ் அவர்கள். உண்மையிலேயே அவரை வில்லிசை வேந்தர் என்று சொல்ல வேண்டும். பாருங்கள், யாரும் பார்க்காம போயிடாதீங்க. அவ்வளவு அழகாக கணீர் என்ற குரலில் வில்லிசை வழங்கக்கூடியவர். அவருக்கு பின்பாட்டு என்று சொன்னால் அது மரியாதை குறைவாக இருக்கும். இணைப்பாட்டு பாடக்கூடிய இணை பாடகராக தியாகராய நகரில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் சாரதா வித்யாலயா மகளிர் மேல்நிலை பள்ளியின் முதுநிலை தமிழாசிரியர் கவிஞர் இல சாந்தா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த அம்மையார் வந்திருக்கிறார்னா அவருக்கு பின்னால ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க. மகளிர் நாள் என்றால் வருவார்கள், வேறு ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சி என்றால் வருவார்கள். எல்லா மாதமும் நீங்க வர்றதில்லை அப்படின்னு கேட்டா இவ்வளவு